திமுகவோட தயவுல தான் வந்து தமிழக ஆட்சி அமைச்சிருக்குன்னு சொல்றாங்க. மக்கள் யாருமே இந்த அளவுக்கு இப்படி ஒரு வெற்றி அடையன்னு யாரும் நினைக்கல. சரிங்களா? அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா இன்னும் ஓட்டு அதிகமாக இருக்கும். ரொம்ப பேர் வராதோன்னு நினைச்சு போடலை. இப்போ திரும்ப இப்போ கலைச்சிட்டு திரும்ப வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் யாருக்காக இருந்ததுன்னா 234 தளபதி தான் ஒன்று. சரிங்களா? ஆனால் யார் தேவை ஒன்று மக்கள் ஓட்டு தானே. அது யார் தேவை தான் நமக்கு என்ன, நமக்கு தேவை தளபதி உட்காரணும். தளபதி காரணம் எப்படி பார்க்குறீங்கன்னா இந்த 5 வருஷம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ 5 வருஷம்னு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காமராஜருக்கு பிறகு வந்த ஆட்சிகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல நீரை சாக்கடை ஆக்கின மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. ஒரு சில நல்லது நடந்து இல்லைன்னு சொல்ல முடியாதுங்களா? இப்போ இந்த 5 வருஷமாக ஃபில்ட்ரேஷன் காலம். நாடு வந்து உடனே எடுத்த உடனே சாக்கடையை தூய்மைப்படுத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் ஆக்கி தான் நன்னீராக மாற்ற முடியும், குடிக்கிற தண்ணி மாதிரி. இந்த 5 வருஷம் எண்டில் தமிழ்நாடு மாதிரி ஒரு கிறிஸ்டல் வாட்டர் மாதிரி நம்ம இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். எப்படி பார்க்குறீங்க? நான் இனிதான் வந்து உண்மையாகவே இந்த ஜூலி சொல்கிறாங்க, உண்மையாகவே நீங்கள் வந்து திமுகவை பார்க்க போகிறீங்க? அந்த எதிர்கட்சி திமுக ஜூலிங்கிற ஆள் மாதிரி கேரக்டர்லாம் நாங்கள் யாரும் கேள்விப்படலை. அதை மாதிரி ரொம்ப பேர் இருப்பாங்க. ஜூலினா யாருன்னு எனக்கு தெரியல. டம்மி பீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கேயாவது. சரிங்களா? யாரையும் அசிங்கப்படுத்துறதுங்கிறது ஒரு சாதாரண வேலை. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களை அசிங்கப்படுத்துறது ஈஸியான வேலை. அது அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அசிங்கமாக மாறிட மாட்டோம். சரிங்களா? அந்த மாதிரி ஆளுகளை இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுங்கன்னு சொல்கிற மாதிரி கூட விடாமல் இந்த காதலே வாங்கக்கூடாது. அவர் டம்மி பீஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டார். நடத்த சாட்டை துறைமுருக நாம் தமிழர் கட்சி அவர் இருக்க வேண்டிய கட்சியில் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவரை மாதிரி ஒரு டேலண்டான ஸ்பீச்சர் கிடையாது. அங்கே இருந்து எதோ சொல்கிறது ஆகாமல் இப்போ தளபதியை பேசாமல் இருந்திருந்தா 8% 10% ஓட்டாக கன்வெர்ட் ஆக வேண்டியது இன்னைக்கு 8 4 மாதிரி நாளைக்கு 4 2 மாறப்போது. நல்ல கொள்கை உள்ள கட்சி தான். ஆனால் வந்து தளபதியை கை வச்சதுனால கண்டமான கட்சி அது. சாட்டையெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி இடத்துல தான் அமைச்சராக இருந்திருப்பாப்புல. ஆனால் இன்னும் அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? நல்ல ஸ்பீச்சிங் திறமையை கடவுள் கொடுத்துருக்கான். அது தேவையில்லாமல் தளபதிக்கு எதுதான் பேசி சாட்டை ஓட்டையாயிட்டு. சரிங்களா? வேற கேளுங்க. எப்படி பாக்குறீங்கன்னா ஒருவேளை வந்து இடைத்தேர்தல் மீண்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏன்னா 6 மாசம் நாங்க பாக்குறோம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து எம்எல்ஏக்கள்லாம் இப்ப அவங்களுக்கு சாதமான ஆளுக்கு அதிகமா இருக்காங்க தாவேக்காவுடையும். ஒருவேளை வந்து ஆட்சியை கவுழ்க்குது மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா எப்பந்தான் ஆட்சியை கவுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 6 மாசத்துல தளபதி நல்லதெல்லாம் பண்றதை பார்த்துட்டு இவங்க இடைத்தேர்தல் வச்சாங்கன்னா இப்போ எப்படி ஒரு பிரளயம் ஏற்பட்டுச்சு. இதோட மகா பிரளயம்னு ஒன்று இருக்கு. மகா பிரளயம்னா 234லையுமே வின் பண்றதா மகா பிரளயம். ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகுது. ஒரு ஓட்டாவது போடுவாங்களா கட்சிக்காரங்களா? அந்த மாதிரி ஒரு ஓட்டு கூட ஆப்போசிட் டீம் கிடைக்காம 6 கோடியோ 7 கோடியோ ஓட்டு இருக்கு. இப்போ 4,87,00,000 ஓட்டு இந்த வாட்டி நமக்கு இருக்குல்ல. 90% 92% தான் போய் போட்டாங்க. 4,87,00,000 போலாவும் அது தளபதிங்கிற பேர்ல மட்டும்தான் போலவும். ஆப்போசிட்ல அந்த கட்சி தலைவரே போயிட்டு தளபதிக்கு போட்டு வர மாதிரி கண்டிஷன் கூட ஆச்சரியப்படுது. எனக்கு தெரிஞ்சதா மகா பிரளயம் வரப்போகுது. 234லையும் தளபதி தான் வேணும். சரிங்களா? அடுத்தடுத்து எத்தனை ஜென்ரேஷன் போனாலும் இதை ஃபாலோ பண்ணி இப்போ காமராஜர் இருக்காப்புல அதுக்கப்புறம் பேசக்கூடிய ஒரு இடத்துல தளபதி வரணும். அதுக்கு ஈக்குவலிஸ்டா நம்ம தளபதி பேசுற அளவுக்கு ஆட்சி நடக்கணும். காமராஜருக்கு பிறகு ஒரு தூய் ஆட்சின்னா அது தளபதி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அங்கே வரணும். சரிங்களா? நன்றி, வணக்கம். ஜூலி வந்து சொல்றாங்க, ஜூலி வந்து எப்போ வந்து இப்போ வந்திருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க. திமுக ஆட்சி அழிய போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. எக்ஸ்பர்ட் எல்லாமே வந்து ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் சொல்கிறாங்க இது வந்து ஒரு ரசிகர் கூட்டம், தற்கொலை கூட்டம், அதனால தான் ஆட்சி மாற்றம் வந்துச்சு. அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் சரியாக ஆட்சி பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் ஆட்சி ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே யாரும் வரணும்னு அவசியமே கிடையாது. யாருக்கும் இங்கே தகுதியாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க 2 பேருமே மக்கள் வெறுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. வெறுக்கிற அளவுக்கு ஆட்சி பண்ணிட்டாங்க. 2 வயசு குழந்தை கற்பழிக்கிறதுலேருந்து 65 வயசு பெண்மணி வரைக்கும் கற்பழிப்பெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்க முடியாது. நல்லா கேட்டுங்க. நாங்குநேரி விஷயத்துலேருந்து விளாத்திக்குள விஷயத்துலேருந்து எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதை விட அதிகமாக இந்த வருஷம் 3.9 கோடி மக்களில் இளைஞர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் 40 60 70 வயசுல இருக்க ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்கள் எல்லாமே சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்துக்கு மட்டுமே அரசியலை வந்து உள்ளே உட்கார்ந்தாங்க. ஆனால் இளைஞர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து ஆட்சி மாற்றத்தை கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் இந்த 2 பேரையுமே இங்கேருந்து தூக்கி எறியணுன்ற ஒரே காரணம். சாட்டை என்ன உண்மையை சொல்கிறேன். 2021 அவங்களுக்கு தான் வாக்களித்தேன் தஞ்சாவூர் தொகுதியில். அவங்க 2021 உண்மையான நாம் தமிழ் கட்சியும் கொள்கையும் சித்தாந்தத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க. அதனால தான் அந்த 8.5% ஓட்டு வந்துச்சு. எல்லாரோட மனசில் இருந்து அவங்க உள்ளே வந்தாங்க. ஆனால் கடந்த ஒரு 6-8 மாதமாக வெறும் விஜய் மட்டும் எதிர்த்து, விஜய் தான் தமிழ்நாட்டு எதிரி மாதிரியும், விஜய் தான் தமிழ்நாட்டு அரசியலுக்கே பெரிய எதிர்காலன்ற மாதிரியும் விஜய் மட்டுமே எதிர்த்தனால மட்டும்தான் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. ஒருத்தரோட எதிர்ப்புனால நம்மளால் அரசியல் பண்ண முடியாது. உங்களோட பிரச்சனை என்ன, உங்களோட கஷ்டம் என்ன, நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு கொண்டு போகணும். அது 2021 செஞ்சாங்க, 26 மறந்துட்டாங்க. ஏன்னா ஒரு ஆட்சி கொடுத்துட்டா மறுதேர்தல் வந்துட்டு எப்படி இருக்குண்ணா? மறுதேர்தல் வந்தால் அது வந்து எப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியலண்ணா. ஆனால் மறுதேர்தல் வராது. எங்களோட ஆட்சி நல்லா இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக வந்து நல்லபடியாக பண்ணுவாருன்னு நம்புகிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்னதை செய்வாருன்றதை உறுதியாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். நன்றிண்ணா. நன்றி. ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் கம்யூனிஸ்டுகள் ஒத்துக்கிறலங்கிறதுனால தான் வந்து அந்த கூட்டணி அமையலைங்கிறாங்க. அமைஞ்சு ஒருவேளை வந்து
மறு தேர்தல் வந்துட்டுனா நான் அப்படி ஒரு அமையணும்னு நான் ஆசைப்படுறேன்னா. ஏன்னா இவ்வளவு நாள் திமுக அதிமுகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ணாங்க, அதிமுக திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்ணாங்க. அது தவிர அவங்களோட கொள்கை வேற எதுவுமே கிடையாது. திமுகவோட எதிரி யாருன்னா அதிமுக, அதிமுக எதிரி யாருன்னா திமுக. இன்னைக்கு இவங்க 2 பேருக்கு எதிரியான வந்து நாங்கள் வந்து நிற்கிறோம். சரிங்களா? 2 பேரும் கூட்டுக்கலவாணி தான். ஒன்று சேர்ந்து வந்தாங்கன்னா அது யாருக்கு சாதகமோ இல்லையா, அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகம். இவங்க 2 பேரும் ஒரே ஒரு தடவை ஆட்சி அமைக்கிட்டோம், சத்தியமாக திருப்பி வரவே மாட்டாங்க. அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அண்ணா ஸ்டாலின் தான் சொல்லி விட்டாராமே, விஜய் வந்து அரசு அவர் பதவி ஏத்துக்கிறட்டும், அதுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் பண்ணி அவர் சொன்னதுனால தான் வந்து விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து சேர்ந்துச்சு அப்படிங்கிறாங்களே. ஆனா அது அவங்களே வச்சுக்கிட்ட ஒரு இல்ல அது அதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னா. இதுல எப்படி நான் பாக்குறேன்னா, அது எப்படி பாக்குறேன்னா, உண்மையாவே கம்யூனிஸ்ட் விசிகா எல்லாருமே ஸ்டாலின் அவர் கூட தான் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டோட கொள்கை வந்து விசிகா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆட்சி இங்கே வந்துடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் தளபதிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மற்றபடி நாங்கள் ஒன்றும் டிஎம்கே ஃபேவர் பண்ண போகிறதில்ல, டிஎம்கே வந்து எங்களுக்கு ஃபேவர் பண்ணல. உண்மையான ஸ்டாலினும் மேபி அதை தான் விரும்புகிறாருன்னு, யாருமே எலெக்ஷனை விரும்பலண்ணா. உண்மையான ஃபேக்ட் அதுதானா. ஏன் காரணம் மறு தேர்தலை ஏன் விரும்ப மாட்டேங்காங்க அதிமுக திமுக எல்லாம் நினைக்கிறீங்க? நான் மறு தேர்தல் விரும்புறேன்னா ஜனநாயகம்னா இப்போ அரசாங்க பணமே கிட்டத்தட்ட 8000 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க ஒரு எலெக்ஷனுக்கு. பணம்ன்றது சும்மா வரது கிடையாது, மக்களோட வரி பணம் தான் அது. இன்னைக்கே நீங்கள் மறுபடியும் ஆளுநர் ஆட்சி 3 மாதம், ஆளுநர் ஆட்சியில் 6 மாதம் அவங்க நினச்சானது 3 வருஷம் நீ கொண்டு போக முடியும். ஓகேங்களா? இவ்வளோ நாள் வந்து திமுக வந்து என்ன சொல்கிறாங்க, பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும். அதை தவிர திமுகவோட இது என்ன இருக்குங்க? ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஜூலி சாட்டை சிம்பிளா 2மே சாக்கடை. சிம்பிளாக சொல்லணும்னா சிம்பிளி வேஸ்ட், அவ்வளோதான். எப்படி பாக்குறீங்க? ஜூலி எவ்வளோ நான் இப்போ பேசுகிறேன் திடீர்னு திமுக பற்றி. ஒரு நாள் ஏதோ விஜயண்ணா பற்றி பேசினா, நம்ம விர்ச்சுவல் அரசு அவங்களுக்கு எதிர்த்து பேசினாங்க, உடனே அவளும் திமுகன்ற ஒரு சாயத்தை பூசிக்கிட்டு வந்து பேசிட்டு இருக்கா, அவ்வளோதான். மற்றபடி அவன் என்ன தெரியல. உண்மை எதிர்கட்சியா நீங்க திமுகவை பார்த்ததே கிடையாது, இனி பாருங்க அப்படிங்கிறாங்களே. பார்க்கறதான் நாங்க ஆட்சிக்கு வந்துருக்கோம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன்னா திமுக உண்மையாக சூப்பர் எதிர் சக்தி தான், நான் இல்லைன்னா சொல்லலை. ஏன்னா அதிமுக ஆளும் போது திமுக உண்மையாகவே ஆளுங்கட்சியோட எதிர்கட்சி வேலையை சூப்பராக செஞ்சாங்க, நான் ஒத்துக்கிறேன். அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறது எங்களுக்கு, நாங்கள் எங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கான பலம் எங்களுக்கு நல்லா இருக்கும், நாங்கள் நம்புகிறோம். சாட்டை அது ஒரு சாக்கடை, சிம்பிளாக சொல்லணும். சரிங்களா? உண்மையாக நாம் தமிழர் வச்சு ஓட்டு 8% 4% போன ஒரே காரணம் சாட்டை. ஒரே வார்த்தை தான். யூடியூப்ல வர வருமானத்துக்காக அந்த ஆள் இன்னனாலும் பேசுவார். சீமான் அண்ணனை ஒழிக்கணும்னா அது சாட்டையால் மட்டும்தான் முடியும், வேற யாரும் கிடையாது. வெளியிருந்து யாரும் வர தேவையில்ல. யூடியூப் ரெவன்யூக்காக இவர் விஜயண்ணை எதிர்க்கிறாரு. அவருக்கு நல்லா தெரியும் விஜயண்ணை எதிர்த்தா மட்டும்தான் அவர் ரெவன்யூ வருன்றது தெரியும், வியூஸ் போகுன்றது தெரியும். அந்த காரணத்துக்காக திருப்பி விஜயண்ணா. இப்போ கூட பாருங்க, கண்டென்ட் தேடிட்டு இருப்பான் மனுஷன், விஜயண்ணை பற்றி வீடியோ போடுறது ரெடியாக இருப்பான். அடுத்தது என்ன, யூடியூப்ல 4 லட்சம் வருமா 5 லட்சம் வருமானு பார்ப்பான். அடுத்து எங்கன்னா 600 கோடி 500 கோடி இல்லை சொத்து வாங்க முடியுமான்னு பார்ப்பான். அதுதான் நடக்கும். கடைசி வரையும் 5, 8, 4 ஆச்சுன்னா இதே மாதிரி போச்சுன்னா 2029 எம்பி எலெக்ஷனில் 4 1ஆகுமா 2ஆகுமா இப்பயே எங்கேயும் டெபாசிட் இல்லை. அவர் என்ன சீமான நின்ன இடத்துல கூட டெபாசிட் இல்லை, பாவம். 4வது இடம் அங்கீகரிட்டு போச்சுன்ற இடத்துல 4வது இடம் போயிடுச்சு. இதுதான் அவரோட நிலைமை. 234 எங்கன்னா டெபாசிட் இருந்துச்சா? இல்லை. அவ்வளோதான். இப்போ தெரிஞ்சுக்கோங்க அவங்க எதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு. எதிர்க்க வேண்டியதுதான். அதுக்குன்னு சொல்லிட்டு விஜய் எதிர்க்கிறது மட்டும்தான் கொள்கையை வச்சுருந்தா ஒன்றுமே பண்ண முடியாதான், அவ்வளோதான். இது என்னோட ஒப்பீனியன். நல்ல கட்சி தான் அவங்களும், திமுக எதிர்த்து வந்தாங்க. நானும் வளருவாங்கன்னு நினச்சோம், ஆனால் வளர்ச்சின்றது இல்லாமல் கீழே தான் போயிட்டு இருக்காங்க. அது ஒரே காரணம் சாட்டை